கோவை மாவட்டம் சூலூர் அருகே தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் இணைந்து மனித செய்கைகளை கொண்ட முதல் இந்திய செயற்கை நுண்ணறிவு ரோபோவை உருவாக்கியுள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கோவை சூலூர் இருக்கக்கூடிய கேபிஆர் தனியார் கல்லூரியில் பேராசிரியர் மற்றும் மாணவர்கள் இணைந்து 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு ரோபோவை தயார் பண்ணி வச்சுருக்காங்க. தற்போது அதோடைய வடிவம் தான் இது. கிட்டத்தட்ட இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இதை பார்க்குறோம். இந்த ரோபோ எப்படி தயாரிக்கப்பட்டது, இதோடைய செயல் வடிவம் எப்படின்னு குறித்து இங்கே பேராசிரியர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஒரு அட்வான்ஸோட ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி ட்ரெண்டில் அதான் இருக்குது ஏஐ தொழில்நுட்பம், அதை பயன்படுத்தி பண்ணுறீங்க. இதோடைய செயல்பாடு எப்படி சார்? ஸோ பெட்டர் நான் பேசுகிறத விட எங்கள் ரொபாட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்லி புரியுறதை விட அந்த ரொபாட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்ட சொல்லுங்கள் சார். வாட் இஸ் யுவர் நேம்? You can call me in MOOC 0.1. What is my name? Xavier Richards. Shake hand. Shall we shake hands? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோபாட் வந்து அவங்க ஒரு ஹியூமன் எப்படி வந்து கையை வந்து கிராஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கை ஃபுல்லாக வந்து கிளன்ச் பண்ணும். டேக் திஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த பொருளையும் கொடுக்கல, இல்லை எந்த பொருளாக இருந்தாலும் அது கிராஸ் பண்ணுறதுக்கான இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். What is Xavier Richards? திஸ் இஸ் மைக். இன்னும் நேச்சுரலாக நம்ம பேசினா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Classification, a root operation in the ICD-10 procedure coding system software release, a distribution of a computer software in the software release life cycle. ஸோ இப்போ வந்து இந்த ரோபோ வந்து அவங்க என்ன இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அதை முழுசாக அதை பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடிஞ்சது. தற்போதைய செயல்பாடுகள் எப்படின்னு கேட்போம். சார் வணக்கம். என்ன மாதிரியான தொழில்நுட்பம் இந்த அளவுக்கு இப்போ ஏன்னு சொல்கிறீங்க, பட் என்ன இன்ட்ராக்ட் லெவலில் பண்ணியிருக்கோமா, இதனுடைய டெக்னாலஜி நம்மளால் பயன்படுத்தி? ஸோ இது வந்து ஆக்சுவலாக 3D பிரிண்டிங் டெக்னாலஜி இதில் ஃபஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். இதோட ஹோல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா 3D பிரிண்டிங் டெக்னாலஜிலே பயன்படுத்தியிருக்கோம். இது வந்து ஒரு 40 கிலோ கிட்டத்தட்ட நம்ம 30 கிலோ கிட்ட நம்ம இதோட ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். 500 மணி நேரம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக இதெல்லாம் அசம்பிள் பண்ணுறது ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா 1600 ஹவர்ஸ் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு 15 16 ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வேரியஸ் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பயோமெடிக்கல் அண்ட் தென் சிஎஸ்சி, ஏஐ. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 48 இண்டிவிஜுவல் மூமெண்ட்ஸ் இருக்குது. 48ம் சேர்ந்தாப்பில் பண்ணுறப்ப தான் ஹியூமனோட ரியாக்ஷன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அந்த 48 சீக்வன்ஸையும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ஷேக் ஹேண்டுன்னு சொன்ன உடனே ஷேக் ஹேண்ட் கொடுக்குதுன்னா அதில் இருக்கிற எல்லா அசைவுகளும் நடக்கணும். அப்போ தான் அதோட கோர்வையாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியுங்க. அதே மாதிரி இதோட தலையில் பார்த்தீங்கன்னா கண்ணில் மட்டுமே 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ஸ் இருக்குது. இந்த கண்ணில் மட்டுமே இண்டிவிஜுவலாக ஐபாலோட மூவ்மெண்ட்டை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் அதில் க்ளோஸராக பார்த்தீங்கன்னா ஐ வந்து ஒரு மனுஷன் எப்படி நார்மலாக இருக்கிறப்போ அது ரேண்டமாக மூவ் ஆகுமோ அதுக்கான ஃபீச்சர்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இது ஹியூமன் மாதிரி திங்க் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க, அந்த கொஷினை நம்ம ஒரு போஸ்டர் பண்ண சொல்கிறோம். ஷேக் ஹேண்டுன்னு சொல்லணும்னா அது ஒரு போஸ்டர். அதை உடனே அதை கேட்டு நம்மளை வந்து கை கொடுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அது கை வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா அது கேட்குற திறமை இருக்குது ஃபஸ்ட்டு, அதை யோசிக்கிற திறமை இருக்குது, அதை அனலைஸ் பண்ணி அதை செயல்படுத்துகிற திறமையும் அதுக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மூணுமே இப்போ இதில் இருக்குது. இப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம கோட் பண்ணுறதில்ல. எந்த கொஷினுக்கும் ஏற்கனவே இருக்கிற டேட்டாஸாக அனலைஸ் பண்ணி ரிசல்ட் கொடுக்கறது தான் ChatGPT ஏஐ. ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம கோடிங் போடணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் செஞ்சு காட்டினாலே அதை பார்த்துட்டு கற்றுக்கக்கூடிய திறமைகள் ஏஐ ரோபோட்ஸ்க்கு இருக்குது. இதுதான் ஃபியூச்சருங்க. உங்களுடைய முயற்சிக்கும் எதிர்கால முயற்சிக்கும் நியூஸ் தமிழ் வாழ்த்துக்கள். தன்னுடைய தமிழகத்தினுடைய மாணவர்களும் பேராசிரியரும் இதிலும் சளைத்தவர்கள் என்பதை இந்த முயற்சி என்பது எடுத்துக்காட்டுகிறது. நியூஸ் தமிழுக்கு ஒளிபர் ரமேஷுடன் பிரசாந்த்.